அனைத்து பகுதி நேர மாணவர்களுக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு டேட்டாபேஸ் சிஸ்டம் ஒன்றினுடைய பகுதி 2 நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைய தலையங்கம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்போ இதுக்கு முதல் நாங்கள் பார்த்த விஷயங்கள் நீங்கள் ஒரு திருப்பி ரிவைஸ் பண்ணி பாருங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ முதலாவதாக பார்ப்போம் ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தினுடைய டெஃபினிஷனை பார்ப்போம். முதலாவது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் டேட்டாக்களை கிரியேட் பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ இதைத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தினுடைய டெஃபினிஷன் முதலாவது பேராகிராஃபில் உங்களுக்கு தந்து கிடக்கு. அடுத்த ரெண்டாவது பாயிண்டாக தந்திருக்குது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த சாஃப்ட்வேர் யூசர்னுடைய அப்ளிகேஷன் ப்ரோக்ராமோடையும் டேட்டாபேஸோடையும் இன்டராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமை நீங்கள் படித்து கொண்டிருப்பீங்கள். அந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமில் உங்களுக்கு தெரியும் ஒரு பகுதி ஒன்று இருக்குது டேட்டாபேஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் C# எழுதுகிற ப்ரோக்ராமை தான் யூசர் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லினேன். அந்த யூசர் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமோட மற்றும் டேட்டாபேஸோட ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன்டராக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் கம்யூனிகேட் பண்ணும். அதாவது கம்யூனிகேஷன் அப்படின்றதன் மூலம் நாங்கள் என்னத்தை வரையறுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மெசேஜை சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணுறது தான் நாங்கள் சொல்லுவோம் கம்யூனிகேஷன். அப்போ இதில் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது டேட்டாக்களை சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது அதனுடைய தொடர்ச்சியாக தந்துடுறாங்க டேட்டாபேஸில் நீங்கள் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ், அடுத்தது டேட்டாபேஸில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு டேட்டாபேஸில் என்னென்ன வசதிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் யூசரால் டேட்டாக்களை இன்சர்ட் பண்ணலும், அப்டேட் பண்ணலும், டிலீட் செய்ய இயலும், அதே மாதிரி ரிட்ரைவ்னு சொன்னால் டேட்டாக்களை எடுக்க முடியும். அப்போ இவ்வளவு வசதியை ஒரு DBMS ப்ரொவைட் பண்ணுது. அப்போ இதுகள் டேட்டாபேஸில் ஒரு டேட்டாக்களை இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டிலீட் பண்ணுறது, இந்த விடயங்கள் எல்லாத்தையும் அல்லது இந்த ஆப்ரேஷன் எல்லாத்தையும் DML அதாவது டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் என்பதன் மூலம் நாங்கள் செய்கிறோம். அப்போ முதலாவது வசதி ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தினுடைய வசதி டேட்டாக்களை இன்சர்ட் பண்ணுதல், அப்டேட் பண்ணுதல், டிலீட் பண்ணுதல், ரிட்ரைவல் பண்ணுதல். அப்போ இவ்வளோ வசதியை உங்களுக்கு ஒரு டேட்டாபேஸ் தரும். அடுத்தது இந்த வேலையில் செய்கிறதுக்காக டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான கணினி மொழி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் செய்யக்கூடிய மொழி இருக்குது. அந்த மொழியைத்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அப்போ ரெண்டாவதாக டேட்டாபேஸில் DML நாங்கள் பயன்படுத்துகிறோம்ன்றதை சொல்லிக்கிறாங்க. நாங்கள் இப்போ அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். முதலாவது ஸ்லைட்ஸினுடைய தொடர்ச்சி மாதிரி தான் இந்த ஸ்லைட்ஸும் இருக்க போது. DML நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் டேட்டாபேஸில் இன்குவரி பண்ணுவதற்கு, இன்குவாரி அப்படின்னு சொன்னால் நாங்கள் விசாரணைகளை செய்வதற்கு. அப்போ ஒரு DBMSல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் ரெப்போசிட்டரி, அதாவது மத்திய களஞ்சிய பகுதி ஒன்று இருக்கும். அந்த களஞ்சியத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா டேட்டா இருக்கும், டேட்டா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அப்போ இந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு மொழி தான் DML, அதாவது டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். அடுத்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷனலான ஃபைல் பேஸ் சிஸ்டத்தில் இந்த குவாரி லாங்குவேஜ் பிரச்சனையை தரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த அடுத்த பாயிண்டில் சொல்கிறோம். அப்போ இதுக்கு முதல் நாங்கள் படித்த ட்ரெடிஷனல் ஃபைல் பேஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், அந்த ஃபைல் பேஸ் சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குவாரி லாங்குவேஜை அப்ளை பண்ணுறது மிகவும் சிக்கலாக இருக்கும். ஆகவே அந்த ஃபைல் பேஸ் சிஸ்டத்துக்கு பிறகு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் குவாரி லாங்குவேஜை அப்ளை பண்ணி எங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை பெற்றுக்கொள்வது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக கருதப்படுகின்றது. மூன்றாவது பாயிண்டில் சொல்லியிருக்குது பொதுவான குவாரி லாங்குவேஜை நாங்கள் SQL அப்படின்றத பயன்படுத்துகிறோம். SQL அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரக்சர்ட் குவாரி லாங்குவேஜ். அதை நீங்கள் தனித்தனியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் SQL என்று சொல்லி, அல்லது அமெரிக்கனுடைய பாணியில் CQL அப்படின்னு சொல்லி நீங்கள் பயன்படுத்தலாம். அப்போ இந்த SQL பயன்பாடு ஒரு டேட்டாபேஸில் நாங்கள் டேட்டாக்களை இன்குவரி பண்ணுறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம், அல்லது எங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் இந்த SQL நாங்கள் இங்கே பயன்படுத்துகிறோம்.
அடுத்ததாக ஒரு டேட்டாபேஸில் இருக்கிற கம்போனன்ட் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். அப்போ டேட்டாபேஸில் என்னென்ன கம்போனன்ட் அல்லது கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது ஹார்ட்வேர், ரெண்டாவது சாஃப்ட்வேர், மூன்றாவது டேட்டா, நாலாவது ப்ரொசீஜர், அஞ்சாவது பீப்புள். அப்போ இந்த 5 கம்போனன்ட்டுகளும் டேட்டாபேஸினுடைய கம்போனன்ட்டுகளாக கருதப்படும். நாங்கள் அடுத்த ஸ்லைட்ஸுக்கு வருவோம். இப்போ நாங்கள் அந்த கம்போனன்ட்கள் ஒவ்வொன்றையும் விரிவாக பார்க்க போகிறோம். அதில் முதலாவது கம்போனன்ட் என்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹார்ட்வேர். ஹார்ட்வேருக்கு வந்து தமிழ் வந்து வெண்பொருள். இப்போ ஹார்ட்வேருக்கு வந்து உதாரணம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பிசியில் என்னென்ன ஹார்ட்வேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தால், ஹார்ட் டிஸ்க் இருக்கும், மதர்போர்ட் இருக்கும், ரோம் இருக்கும், ரேம் இருக்கும், கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும். அப்போ இதுகளை தான் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் கம்ப்யூட்டர்னுடைய ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு டேட்டாபேஸ் வந்து ரன் பண்ணுவதற்கு உங்களுக்கு கட்டாயமாக ஹார்ட்வேர் தேவை. உதாரணத்துக்கு டேட்டாபேஸுகளை வந்து ரன் பண்ணுவதற்கு நாங்கள் சிங்கிள் அல்லது பர்சனல் கம்ப்யூட்டர்களை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறதில்ல. பெரும்பாலும் டேட்டாபேஸ் சர்வர்களை வந்து பயன்படுத்துவோம். இப்போ சர்வர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றுக்கும் மேற்பட்ட ப்ரோசஸர், ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்க், ஒன்றுக்கும் மேற்பட்ட ரேம், இப்படியான மல்டிபிள் ஹார்ட்வேர்ஸுகளை வந்து அவர் கொண்டிருப்பார். அப்போ அப்படியானவரை தான் நாங்கள் டேட்டாபேஸ் சர்வர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அதே மாதிரி ஒரு டேட்டாபேஸில் வந்து ஹார்ட்வேருக்காக நாங்கள் செலவழிக்கின்ற தொகை தான் மிக அதிகமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் அவர்கள் தங்களுடைய நிதி சம்பந்தமான அறிக்கையை வச்சுக்கொண்டு தங்களுடைய டேட்டாபேஸ் சர்வர் என்னென்ன கன்ஃபிகரேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தீர்மானிப்பார்கள். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பேங்க் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், பேங்க் தன்னுடைய டேட்டாபேஸ் சர்வரை என்ன வகையான ஹார்ட்வேர்ஸை வச்சு ரன் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி பேங்க் தீர்மானிக்கும். இப்போ ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஒரு ஷாப்பை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால், ஷாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய நிதி தேவை அல்லது நிதிக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் தங்களுடைய டேட்டாபேஸ் சர்வரை வச்சிருப்பதற்கான ஹார்ட்வேர்களை வந்து உருவாக்கி கொள்வார்கள். அதே மாதிரி ஒரு டேட்டாபேஸ் சர்வர் ரன் பண்ணுவதற்கு குறித்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவைப்படும். அது விண்டோஸ் பேஸில் ரன் பண்ணலாம், அல்லது லினக்ஸ் பேஸில் ரன் பண்ணலாம், அல்லது யூனிக் பேஸில் ரன் பண்ணலாம். அப்போ ஹார்ட்வேர்ன்றது மட்டுமல்ல, ஒரு டேட்டாபேஸ் சர்வர் வந்து ரன் பண்ணுவதற்கு சாஃப்ட்வேரான ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் தேவைப்படும். நாங்கள் அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். அதுவும் ஹார்ட்வேர்னுடைய தொடர்ச்சியாக இருக்கின்றது. அடுத்தது வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர்னு பார்த்துறாங்க. அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுவதற்கு உங்கள்கிட்ட மினிமமான மெயின் மெமரி டிஸ்கினுடைய ஸ்பேஸ் வந்து கட்டாயமாக இருக்க வேணும். அப்போ ஒவ்வொரு டிபிஎம்எஸை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முதல் உங்களுடைய பர்சனல் கம்ப்யூட்டராக இருக்கட்டும் அல்லது ஒரு சர்வராக இருக்கட்டும், அவர்கள்ட்ட தேவையான அளவு ரிசோர்ஸ் இருக்கோ அப்படின்னு சொல்லி முதலாவது செக் பண்ண வேணும். அடுத்தது ஒரு டிபிஎம்எஸ் வந்து என்ன ஆர்கிடெக்சரில் வந்து இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரில் வந்து இது இயங்குது. அடுத்த ஸ்லைட்ஸை வந்து பார்ப்போம். அடுத்த ஸ்லைட்ஸ் வந்து சாஃப்ட்வேர். இந்த இடத்துல சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதலாவது ஒரு டிபிஎம்எஸ் ரன் பண்ணுவதற்கு அல்லது என்னென்ன சாஃப்ட்வேர்கள் தேவை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது டிபிஎம்எஸ் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர் தான். அப்போ டிபிஎம்எஸ் இட்செல்ஃப் ஒரு சாஃப்ட்வேர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், டிபிஎம்எஸ்ஸை ரன் பண்ணுவதற்கு தேவையான அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ். அதே மாதிரி சப்போஸ் உங்களுடைய டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நெட்வொர்க்கில் ரன் பண்ணிச்சுன்னு சொன்னால் அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்கள். அதே மாதிரி உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ இவ்வளவும் வந்து ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வந்து ரன் பண்ணுவதற்கு தேவையான மென்பொருட்களாக கருதப்படும். அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். இப்போ டேட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்றால், ஒரு பயனாளரனுடைய பார்வையில் டேட்டா என்பதுதான் மிகவும் முக்கியமான பொருளாக கருதப்படும். அப்போ ஒரு பயனாளர் டிபிஎம்எஸை வந்து என்னதுக்கு பயன்படுத்துகிறார் அப்படி என்றால், டேட்டாவை பெற்றுக்கொள்வதற்காக. அப்போ யூசர்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் மிகவும் முக்கியமான ஆப்ஜெக்ட் வந்து டேட்டா. டேட்டாபேஸில் ஆப்ரேஷன் டேட்டா மற்றும் மெட்டா டேட்டாக்கள் இருக்கும். அடுத்தது டேட்டாபேஸினுடைய ஸ்ட்ரக்சரை வந்து நாங்கள் ஒரு புதிய பேர் கொண்டு அழைக்கிறோம். அதுக்கு பேர் வந்து ஸ்கீமா. அப்போ ஸ்கீமான்றது உங்களுக்கு பின்னுக்கு வரும். நிறைய இடங்கள்ல உங்களுக்கு ஸ்கீமா என்ற வார்த்தைகளை வந்து நீங்கள் கேள்விப்படுவீங்க. ஆகவே ஸ்கீமா அப்படின்னு சொன்னால் ஒரு டேட்டாபேஸினுடைய ஸ்ட்ரக்சரை தான் நாங்கள் ஸ்கீமா அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அடுத்த ஸ்லைட்ஸ் ப்ரொசீஜர். ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்போ ப்ரொசீஜர் அப்படின்றது டேட்டாபேஸில் இருக்கிற ரூல்கள், ரெகுலேஷன்ஸ்களை தான் வந்து இங்கே வந்து நாங்கள் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம்.
ஒரு பேங்க் அக்கௌண்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பேங்க் அக்கௌண்ட்டில் பேங்க் பேலன்ஸ் சம்பந்தமான விவரங்களை குறித்த யூசருக்கு மட்டும்தான் காண்பிக்க முடியும். அப்போ அந்த குறித்த யூசருக்கு மட்டும்தான் காண்பிக்க முடியும் அப்படின்றது ப்ரொசீஜர். அப்போ இதுகள் வந்து டேட்டாபேஸில் நிறைய இடங்களில் அல்லது நிறைய தேவைகளுக்காக நாங்கள் ப்ரொசீஜரை பயன்படுத்துவோம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனேஜர், ஸ்டாஃப், யூசர்ஸ் அவைகளுக்கு எல்லாருக்குமே ப்ரொசீஜர் இருக்கும். என்னென்ன ரூல்களுக்கு ஏற்றபடி அவர்கள் டேட்டாபேஸை வந்து பயன்படுத்தலாம், டேட்டாக்களை எப்படி பயன்படுத்தலாம்ன்றதுக்குரிய ரூல்கள் இருக்குது. அந்த ரூல்களை தான் நாங்கள் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அடுத்த ஸ்லைட்ஸை பார்ப்போம். பீப்புள் அப்படின்னு சொல்லும் பொழுது யூசர்ஸ், டேட்டாபேஸை வந்து பயன்படுத்துகின்ற யூசர், டேட்டாபேஸை உருவாக்குகின்ற டிசைனர்ஸ், டேட்டாவை வந்து பாதுகாக்கின்ற டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இவர்கள் எல்லாருமே பீப்புள் என்ற காம்போனன்ட்டுக்குள்ள வரும். டேட்டாபேஸை வந்து நாங்கள் என்னத்துக்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பீப்புள்ஸுக்காகத்தான் நாங்கள் செய்கிறோம். மக்களினுடைய தேவைக்கு டேட்டா தேவை, டேட்டா வந்து சேமித்து வச்சிருக்கிறதுக்காக டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ற சாஃப்ட்வேரை வந்து உருவாக்குறோம். சரி, நாங்கள் பகுதி 2 இறுதிக்கு வந்துட்டோம். அப்போ இன்றைக்கு படித்ததை எல்லாத்தையும் ஒருக்கா நீங்கள் வீட்டிலேயே நோட்ஸோட வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த ஸ்லைட்ஸை வந்து கேளுங்க. அதுக்கு பிறகு நாங்கள் பார்ட் 3 வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.